வணக்கங்க. எல்பேதேல் உலக செய்திகளுக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உலகத்தை ஆச்சரியப்படுத்தினாரு. அமெரிக்கா இஸ்ரேல் போற முடிக்க ஈரான் கூட ரொம்ப நல்ல பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாரு. இதனால ஈரானுடைய மின் நிலையங்கள், அதாவது பவர் பிளான்ஸ் மேல நடக்கவிருந்த தாக்குதல்கள் 10 நாளைக்கு தள்ளி போயிருக்கு. 48 மணி நேரத்துக்குள்ள ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கலனா மின் நிலையங்களையும் தாக்குவோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்த ட்ரம்ப் இப்ப அந்த மிரட்டல்ல இருந்து பின்வாங்கி இருக்காரு. ஆனா இந்த போரை முடிக்கிறதுக்கு ட்ரம்ப் சொன்ன பிளானை ஈரான் உறுதியா நிராகரிச்சிட்டாங்க. தாங்கள் எந்த பேச்சுவார்த்தையிலயும் ஈடுபடலன்ட்டு அவர் சொன்னதையும் ஈரான் மறுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனா மற்றும் ரஷ்யாவுடைய உதவியில ஒரு தரை வழி தாக்குதலுக்கு ஈரான் ரொம்பவுமே தயாரா இருக்கலாம். இந்த கட்டத்துக்காகவே தங்களுடைய சிறந்த ராணுவ தளவாடங்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் பத்திரமா வச்சிருக்கலாம். ஆனா எந்த ஒரு தரை வழி தாக்குதலா இருந்தாலும் அதுல அமெரிக்க ராணுவ வீரர்களுக்கு உயிர் சேதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. இது அமெரிக்க மக்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். ஈரான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரமும் அவங்களுடைய நில அமைப்பும் அவங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நம்புறாங்க. அதிகாரிகளுடைய தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தாக்குதல் மூலமா பலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குற ஈரானுடைய திறமை பெரிய அளவுல சேதமடைஞ்சிருக்கு. புதுசா ஏவுகணைகளை உருவாக்குற சக்தி இப்போ ஈரான் கிட்ட இல்லன்ட்டு சொல்றாங்க. போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் 4000ல இருந்து 5000 ஈரான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலான்ட்டும், பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கலான்ட்டும் இஸ்ரேல் ராணுவம், அதாவது IDF கணக்கிட்டு இருக்காங்க. ஈரான் படைகளுக்கு இடையில தைரியம் குறைஞ்சிட்டு வருதுன்ட்டும், குறிப்பா ஏவுகணை பிரிவுகள்ல வேலை செய்யறத மறுக்கிறதும் தப்பி ஓடி போறதும் நடக்குதுன்ட்டு ரிப்போர்ட்ஸ் வருது. ஆனா இந்த கட்டத்துல யார் உண்மையா சொல்றாங்கன்ட்டு நம்புறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம யெமன் நாட்டுல இருந்து போர்ல முதன்முறையா இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்கு. அடுத்ததா உலகளாவிய விமான போக்குவரத்தும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்துற இந்த போர்னால துபாய், டோஹா, அபுதாபி மாதிரியான மத்திய கிழக்குடைய முக்கிய விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கு. இதனால நிறைய பேர் திட்டமிட்டபடி பயணம் செய்ய முடியல. யூரோப்பியன் யூனியன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்களுடைய பொருளாதாரம் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படிங்கிற நிலைக்கு போகலான்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக பணவீக்கம், அதிக வேலையின்மை, அப்புறம் பொருளாதாரத்துல எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு நிலை. கட்டார், குவைட், UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஜோர்டன் ஆகிய நாடுகள் தங்களுடைய நிலத்துல ஈரான் நடத்தின தாக்குதல்களை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஈரான் ஆதரவு தீவிரவாத குழுக்களால இன்னும் தாக்குதல் நடக்குமோ அப்படின்ட்டு அவங்க பயப்படுறாங்க. இப்படி எந்த தாக்குதல் நடந்தாலும் அது வளைகுடா நாடுகளுடைய அரசாங்கங்களையே இன்னும் சீர்குலைச்சி மத்திய கிழக்குல போரை அதிகப்படுத்துது. இந்த ஈரான் போர் நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துல பிலிப்பீன்ஸ் நாடு நேஷனல் எனர்ஜி எமர்ஜென்சிய அறிவிச்சிருக்காங்க. சமீபத்துல மக்களவை மற்றும் மாநிலங்களவையில பேசின இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மேற்கு ஆசியாவில அதிகமாயிட்டு வர இந்த போரை பத்தியும் பேசியிருக்காரு. இதை கேட்ட இந்திய மக்கள், இந்தியா மறுபடியும் ஒரு முழு ஊரடங்க நோக்கி போகுதா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேக்குறாங்க. பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கடினமான சூழ்நிலைகளோட விளைவுகள் ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால நம்ம தயாரா இருக்கணும், ஒற்றுமையாவும் இருக்கணும். கோவிட் சமயத்துல நம்ம எப்படி ஒன்னா நின்று இதை சமாளிச்சோமோ அதே போல இந்த முறையும் நம்ம தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமா என்ன சொல்றாங்கன்னா, லாக்டவுன் போடுறதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட எந்த பிளானும் இல்ல அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் வரலன்ட்டு சொல்லியிருக்காங்க. நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த குழப்பங்களுக்கு பின்னாடி இருக்கிற பைபிள் பின்னணிக்கு வருவோம். இந்த போர் ஆரம்பிச்சது ஒரு யூத பண்டிகை அன்னைக்குதான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுமா? வருடாந்திர பைபிள் வாசிப்பு முடியறத கொண்டாடுற அன்னைக்குதான் அது தொடங்குச்சு. அதுக்கப்புறம் ஈரான் மேலான இஸ்ரேலுடைய தாக்குதல் ஷாபாத் ஜக்கோர் அன்னைக்கு ஆரம்பிச்சது. இஸ்ரேலுக்கு எதிரா அமலேக்கியர்கள் செஞ்ச தாக்குதலை நினைவு கூறும்படி பைபிள் சொல்ற ஓய்வு நாள் தான் அது. அப்புறம் இது பூரிம் பண்டிகை அன்னைக்கு இன்னும் தீவிரமாச்சு. பண்டைய பெர்சியா, அதாவது இன்னைக்கு இருக்கிற ஈரான்ல யூத மக்களை ஒட்டுமொத்தமா அழிக்கணுங்கிற திட்டம் போட்ட ஆமான தோற்கடிச்சதை கொண்டாடுற பண்டிகை தான் அது. இப்போ இஸ்ரேல்ல இருக்கிற ராணுவ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர் ஷவுட், அதாவது
பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் தொடரலாம்னு சொல்றாங்க. இஸ்ரவேலுக்கு தோரா கொடுக்கப்பட்டதை கொண்டாடுற பண்டிகை தான் அது. ஒருவேளை இந்த போர் ஷவோட் அன்னைக்கு முடிஞ்சா இது ஒரு முழு வட்டத்தை நிறைவு செய்யும்ட்டு சொல்றாங்க. அதாவது தோராவை கொண்டாடுற நாள்ல ஆரம்பிச்ச சீனாய் மலையில தோரா கொடுக்கப்பட்ட அந்த நினைவு நாள்ல இது முடியும். சமீபத்துல வந்த ஒரு ரிப்போர்ட்டை நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, ஏவுகணைகள் விழுந்தாலும் மக்கள் பாம் ஷெல்டர்ஸ்குள்ள ஓடினாலும் 2026 ஆண்டோடைய வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல இஸ்ரவேல் தொடர்ந்து 2வது வருஷமா உலக அளவுல 8வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளை விட இவங்க முன்னிலையில இருக்காங்க. குடும்ப உறவுகள், சமுதாயம், விசுவாசம், அப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்தாலும் நாட்டை நேசிக்கிற இந்த உணர்வு தான் இதுக்கு முக்கிய காரணம். ஆனா அவங்களுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு ஓய்வு நாள்லயும் அவங்க ஒரு நன்றி செலுத்துற விருந்த வைக்கிறாங்க. இது வாரந்தோறும் நடக்கிற ஒரு தேசிய வழக்கமா இருக்கு. தேவனுடைய வார்த்தை எப்பவுமே தப்பாது. அவருடைய சமூகத்துல எடுக்கிற ஒரு முழுமையான ஓய்வு நம்மளுடைய வாழ்க்கையோடைய அணைய போற தீபத்தை நிச்சயமா மறுபடியும் எரிய வைக்கும். நம்மள எல்லா அசுத்தத்தில இருந்தும் பரிசுத்தமாக்குவேன் அப்படின்ட்டு சொன்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் இன்னைக்கும் உண்மையா இருக்கு. யோசப் எய்டன் அப்படிங்கிற ஒரு இஸ்ரேலியர் எருசலேம்ல இருக்கிற நியாயாதிபதிகள் சபையான சான்ஹெட்ரின் சபைக்கு இஸ்ரவேலுடைய மதசார்பற்ற தலைவர்களுக்கு ஒரு ஓபன் லெட்டரை எழுதியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, டெம்பிள் மவுண்ட்ல பஸ்கா பலி செலுத்துறத இஸ்ரவேல் அதிகாரிகள் தடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. தோராவுடைய கட்டளையின்படி டெம்பிள் மவுண்ட்ல பஸ்கா பலி செலுத்துறதுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் உடனே நீக்கி அதுக்காக அனுமதிகளை அதிகாரப்பூர்வமா கொடுக்கணும்ட்டும் அந்த கடிதத்துல அவர் கேட்டிருக்காரு. ஆனா இது மட்டும் நடந்துச்சுன்னா போர் இப்ப இருக்கிறத விட அதிகமாகும். இஸ்ரவேல்ல சமீபமா என்ன நடந்துச்சுன்னா, சிவில் வழக்குகளை விசாரிக்கிற யூத ரபிக்களுடைய நீதிமன்றங்களுக்கு இஸ்ரவேல் நாடாளுமன்றமான கெனசெட் மறுபடியும் அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இது ஏசாயா 1 அதிகாரம் 26வது வசனத்துல சொன்ன உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன் அப்படிங்கிற தீர்க்க தரிசன வார்த்தைய எதிரொலிக்குது. தீர்மானங்களை எடுக்கிற அதிகாரம் தோராவுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் இது அங்கீகரிக்குது. உண்மையான சட்டமான இந்த தோராவை இனி நிறைய பேர் பின்பற்ற விரும்புவாங்கன்ட்டு அவங்க உறுதியா நம்புறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் இப்போ ஒரு மத அடிப்படையிலான அரசாங்கமா மாறிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லி வருத்தப்படுறாரு. கடைசி காலம் நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்துவோடைய வருகை ரொம்ப சமீபமா இருக்கு. இந்த சம்பவங்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கைவிடப்பட்டு போவாதீங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து இணைந்துருங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுது ஜீத் ஜேசன் சாமியல்.